கடவுளோட சாபமோ என்னவோ கேரளாவில் இருக்க இந்த கிராமத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரத்த மழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மழை கூட சில கொடூரமான உயிரினங்கள் வானத்துல இருந்து குதிச்சிருக்கு. அது என்னன்னு மனுஷங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிராமத்துல இருந்த பல பேர் கொடூரமா இறந்து போயிட்டாங்க. இந்த கதை இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி 2001 பிப்ரவரி மாசம் ஒரு நாள் யாருமே நம்ப முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் பிளட் ரெயின். அந்த கிராமத்துல அன்னைக்கு வழக்கம் போல மழை பெய்யாம சிவப்பு கலர்ல ரத்தம் மாதிரி மழை பெஞ்சிருக்கு. அதை பார்த்து அப்பறந்த மக்கள் அது ஏதோன்னு கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் அந்த மழை தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல மழை தண்ணி மட்டும் இல்ல, சில வித்தியாசமான புழுக்களும் இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயத்தை யாரும் பெருசா எடுத்துக்காததால அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா மழை தண்ணி மூலியமா அந்த புழுக்கள் எல்லாமே ஊர்ந்து சுடுகாட்டு பக்கம் போயிருக்கு. அண்ட் அங்கிருந்த கல்லறைக்குள்ள புகுந்திருக்கு. அப்படி புகுந்த புழுக்கள் அதுக்குள்ள இருக்க டெட் பாடிக்குள்ள ஊடுருவி இருக்கு. இதனால ஒரு டெட் பாடியோட உயிரியல் செல்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த டெட் பாடி பேசுமா, இல்ல யோசிக்குமா, இல்ல வேற ஏதாவது வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணாது. ஆனா கொல்லும். மனுஷங்க விலங்குகள்னு எல்லாத்தையும் கொல்லும். பிகாஸ் அந்த புழு மூலியமா எழுந்திரிச்ச மனுஷங்க கொடூரமான ஜாம்பிக்கு சமம். ஆனா அந்த டைம் அந்த புழுக்கள் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. 24 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 2025 போன வாரம் கேரளாவில மறுபடியும் அந்த ரத்த மழை பெஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2001 மழை பெய்யும் போது அந்த வித்தியாசமான புழுக்கள் வந்த மாதிரி இந்த தடவையும் வித்தியாசமான புழுக்கள் வானத்துல இருந்து வந்திருக்கு. அந்த புழுக்கள் அதே மாதிரி அந்த சுடுகாடு பக்கம் போய் அந்த கல்லறைக்குள்ள புகுந்திருக்கு. ஆனா இந்த தடவை அந்த புழுக்கள் அந்த டெட் பாடி எல்லாம் கண்ட்ரோல்ல எடுத்து அதுங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கு. இதுக்கப்புறம் அதுங்களோட வேலையே உயிர்களை கொல்றது, சாப்பிடுறது. அதுங்க மனுஷங்களை ஜாம்பியா மாத்தல, ஆனா அதை விட ரொம்ப மோசமான கொடூர மிருகமா மாத்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த மோசமான புழுக்களால பாதிக்கப்பட்ட மனுஷங்களுக்கு ஒரே வேலை என்னன்னா சாப்பிடுறது. போன வாரத்துல ஒரு நாள் அந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் ஆட்டுக்குட்டியை தேடி நைட்டு அந்த சுடுகாடு பக்கம் போயிருக்காரு. அப்படியே ஒரு நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி நிழல் மாதிரி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவர் என்னன்னு திரும்பி பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் அந்த நபரை புடிச்சு ரொம்ப கொடூரமா கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த கடி வாங்கப்பட்ட நபரும் கொஞ்ச நேரத்திலேயே அதுங்க மாதிரி பாதிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா மாறி அந்த வில்லேஜுக்குள்ள போயிருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துல பல இடங்கள்ல பல பேர் ரொம்ப கொடூரமா கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புழுக்களால கண்ட்ரோல் செய்யப்பட்ட பாடிங்க அந்த வில்லேஜுக்குள்ள போய் மனுஷங்களை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. யாரையுமே விடல. ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கன்னு எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த 2 மணி நேரத்துல அந்த ஊர்ல இருந்து பல பேர் பல இடத்துல ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதை விட மோசமா கடி வாங்கப்பட்ட பல பேர் அதுங்கள மாதிரியே கொடூரமா மாறிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கேரளா போலீஸ் அங்க வந்து வெளியே இருந்தே பார்க்கும்போது பல பேர் பல இடங்கள்ல பயங்கரமா இறந்து கிடந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல மீடியா இதை கவர் பண்ணி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கேரளா மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இதை பத்தி தெரிய வருது. அப்படி அந்த கிராமத்துக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஒரு போலீஸ் குரூப் உள்ள போயிருக்காங்க. அப்படி போனவங்க ரொம்ப நேரமா வெளியே வராததால கேரளா கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமத்தை மிலிட்டரி சுத்தி வளைக்கிறாங்க. யாருமே உள்ள போகவும் வெளியும் வர முடியாத அளவுக்கு சீல் வச்சிடறாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது. பிகாஸ் அந்த கிராமத்துல இருக்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சு வெளியே போனா அடுத்து இந்த உலகத்தோட நிலையே கேள்விக்குறியாகிடும். சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த கிராமத்தை அழிக்கணும். அதுக்காக கேரளா கவர்மெண்ட் ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டரை அந்த கிராமத்துக்கு அனுப்புறாங்க. அது மூலியமா பதுங்கி இருந்த பாதுகாப்பா மறைஞ்சிருந்த மக்களை காப்பாத்தினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருந்த 80% பேர், அதாவது 700 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டு அவங்களும் மிருகமா மாறிட்டாங்க. எப்படியோ மீதி இருந்த 20% பேரை காப்பாத்திட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா சிறிதும் தாமதிக்காம அந்த கிராமத்து மேல ஹெலிகாப்டர் மூலியமா ஏவுகணையை செலுத்தினாங்க. 1 இல்ல 2 இல்ல, அந்த கிராமமே தரமட்டமாகிற அளவுக்கு பல குண்டுகளை போட்டு அந்த கிராமத்தை கொடூரமா அழிச்சாங்க. ஆனா அப்படி பண்ணதால அந்த புழுக்கள் அழிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா மக்கள் எல்லாருமே முடிவுக்கு வந்துட்டாங்க. அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. அந்த ஊர்ல இப்ப எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட் நடுராத்திரி டிவில ஒரு நியூஸ் போடுறாங்க. அதுல ரத்த மழை மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட மக்கள் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த ரத்த மழை மறுபடியும் பெஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மழை கூட அதே போல வித்தியாசமான புழுக்கள் விழுந்திருக்கு. இது முடிவா இல்ல, இதுதான் தொடக்கம். இந்த கற்பனை கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.